நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம தெரிஞ்சு நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 years என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்கும். கடகராசி நேயர்களே, கடகராசி எப்படி இருக்கு? ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. கடகராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உணர்ச்சி சக்தியே உங்கள் வெற்றி. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே கடகராசி படாத பாடு பட்டாச்சு. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு விஷயங்கள், கண்டகச்சனி, அஷ்டமச்சனினாலெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்து கடகராசிக்கு மதிப்பு மரியாதையே இல்லாமல் போகிற இடமெல்லாம் அடி, போகிற இடமெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் சந்திச்சு இந்த மே 26 வரக்கூடிய இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியில் ஒரு மாற்றத்தை 12 வருஷத்துக்கு ஒரு வரக்கூடிய அந்த குரு உங்கள் ராசிக்கு இப்போ உச்சமாறார். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் காலில் விழுவாங்க. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினது, யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு பாடம் சொல்லி கொடுப்பீங்க. உங்களுக்கு அதற்கான நேரம் வந்தாச்சு. இப்போ நான் எடுக்கிறேன்டா முடிவு அப்படிங்கிற அளவுக்கு யூ ஆர் த பாஸ், யூ ஆர் த எவ்ரிதிங். அந்த மாதிரி சில பேருக்கு இடமாற்றங்கள் உண்டு, சில பேருக்கு வேலையில் மாற்றங்கள் உண்டு. ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி குரு உச்சமாறனால சில பேர் வெளிநாடு வாய்ப்புகள், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு உச்சமாக இருக்கு, நல்ல பேர் புகழோடெல்லாம் இருப்பாங்க. மை ரிவெஞ்ச் இஸ் ஸ்டார்டட், அவ்வளோதான் ஒரே வார்த்தை, மை ரிவெஞ்ச் இஸ் ஸ்டார்டட். என்ன நீ எப்படியெல்லாம் நீ படுத்தின, இப்போ எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுடா, நான் பாடுறேன், நான் என்ன செய்கிறேன் பாடுறா. நீங்கள் அநியாயமாக எதுவும் பண்ண போகிறோம்ல, நியாயமாக தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பண்ணினது எல்லாமே கொஞ்சம், உங்களுக்கு நடந்தது எல்லாமே அநியாயம்தான். அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏமாத்தினது, பெண்கள் ஏமாத்தினது, நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். 1-2 விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னைக்கும் கடக ராசிக்காரர்களிடம் நயவஞ்சகமாக பழகுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. களை எடுங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், நீங்கள் களை எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னால் அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவான். எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நல்லவன்னு நம்பாதீங்க. நயவஞ்சகமாக பழகக்கூடியவர்கள் நிறைய பேர் கடகராசிக்கு இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. காசுக்கு உதட்டில் உறவாடடா தாண்டவ கோணிங்கிற மாதிரி காசு வேணும்னா ஒரு மாதிரி அவங்களுடைய நடிப்பு ஒரு மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வயதானவர்கள், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
80% நன்னா இருக்கு இந்த வார ராசி பலன், 20% நெகட்டிவா இருக்கு, கவனமா இருங்க. இந்த 20% வண்டி வாகனங்களை கவனமா இருங்க. சில இடத்துல மரியாதை கொடுக்க மாட்டானுங்க, ரொம்ப திமிரா போவானுங்க, திமிரா வருவானுங்க. அதெல்லாம் நீ போடா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்டா. உங்களுக்கான டைம் வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க வந்து பொதுவாகவே இந்த கடகராசி அப்படிங்கிறவங்க சைலண்டா இருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்புவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஹெல்த் கேர் பண்ணிக்கணும், நிறைய நல்ல விஷயங்களை நம்புவாங்க. என்னென்ன உங்களுக்கான சில வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அசிடிட்டிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடியமானவருக்கு துளசி மிளகு கஷாயம்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். தியானம் அல்லது பிரார்த்தனை செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. குருவின் அருள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். புதிய வாய்ப்புகள் அல்லது மேலாளர் ஆதரவு கிடைக்கும். ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு, இடமாற்றமா ப்ரமோஷன், ஸோ ஏதோ ஒரு நல்ல உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் சுப்பீரியர்ஸ் ஆர் லைக்லி, எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாள் மனக்கசப்பு கரையும். ஸோ நல்லா இருக்கு. திருமணம், மறுமணம், இனிமேல் உங்களுக்கு நீங்க எடுத்து வைக்கிற ஒரு இன்னும் அகலக்கால் வைக்காம நிறைய பட்டுட்டீங்க. அதனால இதுக்கப்புறம் நீங்க கரெக்டா போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். திருமணம் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். நல்ல ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன்னு சொல்லலாம். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாமதமாக இருந்தாலும் அதாவது வந்து ஒரு பொறுமை அவசியமாக இருக்கும். பொறுமை அவசியமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், தாமதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வரும். ஒரு டிவோர்ஸ் கேஸாக இருக்கட்டும், ஒரு கோர்ட் கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு சாதகமாக வரக்கூடிய டிலேடு மேட்டர்ஸ் மூவ் டுவர்ட் ஃபேர் அவுட்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பொறுமை ரொம்ப அவசியம். திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்க. வார ராசி பலன் திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மன் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க, அம்மன் கிட்ட ஒரு நெய் விளக்கேற்றி வைங்க. அம்மனை மனசை, அது முத்துமாரி அம்மனா இருக்கலாம், மகாமாரி அம்மனா இருக்கலாம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்க செங்கழினி அம்மனா கூட இருக்கலாம், பொன்னி அம்மனா இருக்கலாம், கங்கை அம்மனா இருக்கலாம், எந்த அம்மனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆத்மார்த்தமா அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. மனசார ஒரு 5 நிமிஷம் அம்பாள் கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. கடகராசி பொறுத்த அளவுக்கு முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால கூடியமான வரைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது வீண் வம்பு பழி சுமத்துவதற்கு வருவார்கள். தேவையில்லை, அதாவது இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே சில விஷயங்கள் எல்லாம் வேற மாதிரி கொண்டு போறதுக்கான சில இது வரும். ஆனால் அதெல்லாம் தட்டி கழிச்சு கரெக்டாக கொண்டு போயிடுவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் வீண் பழியெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போகணுமோ இந்த வாரத்தில் கொண்டு போயிடுங்க, சக்சஸ் பண்ணுங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள், யாரையும் குறிப்பிட்டு இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டலாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 1 2 3 விஷயங்கள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்தில் 1 முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்றைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளவுதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து வீண் போகாது என்றைக்குமே. அருள் எல்லாருக்கும் அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்கிறது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன், உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கால்லையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தை படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம், வாழ்க வளமுடன்.